Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. ஏப்ரல் 30 முதல் 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ஏப்ரல் 30 நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மே 1 நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூரில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏப்ரல் 30 முதல் 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ஏப்ரல் 30 நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் எனவும், மே 1 நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூரில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ஏப்ரல் 30 முதல் 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் 30 நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் எனவும், மே 1 நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூரில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏப்ரல் 30 முதல் 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மே 2 நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூரில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. மே 1 நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூரில் கனமழை பெய்யும் எனவும், மே 2 நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூரில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ஏப்ரல் 30 நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.